மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஜூன் 2024 எக்ஸாம் ரிசல்ட்டில் எக்ஸ்டர்னல் மார்க் வந்து கம்மியாக இருக்குது, இருந்தாலும் பாஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி கேட்டிருந்தீங்க. யூனிவர்சிட்டியில் நான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யூனிவர்சிட்டியில் போய் கேட்டாச்சு. உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மார்க்கு யூனிவர்சிட்டி செட் பண்ணி வச்சுருக்கிற மினிமம் பாஸ் க்ரைட்டீரியாக்குள்ளே வரல அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஃபெயில் தான். உங்களுக்கு பாஸ்னே அதில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஃபெயில் தான். அது உங்களுக்கு மார்க் ஷீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ரீசனால் தான் ரிசல்ட் பேஜ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸ்டர்னல் மார்க்கு கம்மியாக இருந்தாலும் பாஸ் வந்திருக்கு. ஒரு சிலருக்கு அவங்க என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டால் வேறு யார் நேமோ போட்டால் அவங்களோட ரிசல்ட் டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி இஷ்யூலாம் யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால தான் ரிசல்ட் பேஜ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. திரும்ப ரிசல்ட் பேஜில் ரிசல்ட் சேஞ்ச் ஆகி வருமா அப்படின்னு கேட்டதுக்கு யூனிவர்சிட்டி சைடில் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. அப்படி ஏதாச்சும் அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா நான் அதுக்கும் வீடியோ போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் போய் இந்த இஷ்யூ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அப்படியே அவங்கக்கிட்ட உங்கள் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே உங்களோட மார்க் எப்படி வந்திருக்கு, நீங்கள் பாஸாக ஃபெயிலா அப்படின்றத அவங்களே சொல்லிவிடுவாங்க. அதே மாதிரி ரீவேல்யூவேஷன் லிங்க் இன்றைக்கி வந்துச்சுன்னா கூட யாராச்சும் ஃபெயில் ஆகிருக்கீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு அப்ளை பண்ணாதீங்க. ரிசல்ட் சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீவேல்யூவேஷன் லிங்க் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் ஆச்சு டைம் இருக்கும் அதை அப்ளை பண்ணுறதுக்கு. அதனால் ஒரு 1 or 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.